சில வீட்டில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே குடியிருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. சில அம்மா அப்பாங்க அப்படிதான், மூத்த பையனை விடக்கூடாது, இளைய பையனை விடக்கூடாது. சிலர் வீடு கட்டும்போது கூட சின்னவனுக்கு கீழே, பெரியவனுக்கு மேலே, அதுக்கு பெரியவனுக்கு மேலே, இந்த மாதிரியே கட்டுவாங்க. இது ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஓகே, சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அப்புறம் அந்த வீட்டை வேற ஆளுக்கு வாடகை கொடுக்க முடியாது, இவங்க நிம்மதியாகவும் இருக்க முடியாது. 3 குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இது எப்படி? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்முடைய ஊர் பழக்கத்தின்படி வாயும் வயிறும் வேற வேற தானே. அவங்களுடைய வாய் வேற, நம்முடைய வாய் வேற, அவங்களுடைய வயிறு வேற. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால சொந்தக்காரங்களுடைய கட்டுகளில் நீங்க சிக்கிறாதீங்க, கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, தொழில் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்கள் தனியாக அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம், சேர்ந்து செய்யலாம். ஆனால் என்னன்னா நீங்க தனியாக டிசிஷன் எடுக்கணும். நீங்க தனியாக வீட்டு குடும்பமாக வெளியே போகணும்னு நினச்சா போகணும். இந்த கண்ட்ரோல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நாள் ப்ராப்ளமாக உங்களுக்கு மாறிடும். அது ஒரு நல்ல ஜென்ரல் மைண்டோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சொந்தக்காரங்களால் நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்கன்னா, அவங்களுடைய கட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னா, யாக்கோபை போல சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஆபிரகாம் என்னைக்கு ஐஸ்வர்யவானாய் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, என்னைக்கு லோத்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரோ அன்னைக்கு தான் இவருக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு காலகட்டம் வரைக்கும் சொந்தக்காரங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ அந்த வழியே போற, நான் இந்த வழியே போறேன்ப்பா, சமாதானமா சந்தோஷமா அப்படியே அவங்க பார்த்துட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து உங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, சொந்தக்காரங்களை ஆண்டவரை கரெக்டாக கைட் பண்ண தெரியாத யார் இந்த ஜெபத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து சொந்தக்காரங்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கிருபையை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நன்றி, மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜெப குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பெரிய மகிமையை எங்க பிள்ளைங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்கள நல்லா வச்சிருங்கப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.